கோவை சம்பவம் இப்ப தமிழ்நாட்டையே உலுக்கி போட்டிருக்கு. அதாவது ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு கார்ல சென்று கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல 3 பேர் பைக்ல வந்து அந்த காரை தாக்கி அங்க இருந்த அந்த ஆண் நண்பரை அடித்து அவரை காயப்படுத்தி விட்டு அங்க இருந்த பெண்ணை வந்து பக்கத்துல வந்து ஒரு 100 மீட்டர் 150 மீட்டர் கொண்டு போய் 3 பேரும் பாலியல் வன்கொடுமை செய்து ரொம்ப அதாவது தூக்கி போட்டு போயிட்டான். கசக்கி போட்டு போன ஒரு பேப்பர் மாதிரி போட்டு போன பிறகு முழிப்பு வந்த அந்த ஆண் நண்பர் காவல்துறைக்கு இவனும் வந்து உடையெல்லாம் இல்லாம அவங்களை தூக்கி கொண்டு வந்து அவங்களை காப்பாற்றி சிகிச்சை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல அந்த 3 பேரை வந்து தேட சொல்லி தமிழ்நாட்டுல 7 படைகள் கிட்டத்தட்ட தனிப்பிரிவு படை அமைக்கப்பட்டு தேடி சுட்டு பிடிக்கிறாங்க. இப்ப இந்த விஷயம் அதாவது கோயம்புத்தூர்ல இந்த பீரமேடு கால நிலையம் இன்னும் நிறைய விஷயங்கள் இது எல்லாத்தையும் நம்ம எடுத்து பார்த்தாலும் எனக்கு ஒரே ஒரு கவலை. இந்தியாவில 1947 சுதந்திரம் பெறப்பட்டதுன்ட்டு நம்ம எல்லா பேருக்கும் தெரியும். அன்றிலிருந்து இன்று வரை எத்தனை பாலியல் வன்கொடுமைகள், எவ்வளவுக்கு எவ்வளவு மனது சொல்ல முடியாத அளவிற்கு எத்தனையோ பேர் நடந்து கொண்டிருக்கின்றார்கள். அதற்கெல்லாம் காரணம் என்ன? காந்தியடிகளா இருக்கட்டும், பெரியாரா இருக்கட்டும், பெரிய பெரிய அறிஞர்களா இருக்கட்டும், எவ்வளவு பேர் பலவிதமான ஸ்பீச் நல்ல விஷயம் நமக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு தடவை கூட சொல்லியிருப்பாங்க, அதாவது என்று உமர் ரலியல்லாஹு அவர்களை போன்று இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவில் நிலவுகின்றதோ அன்றுதான் முழுமையா சுதந்திரம் பெற்று விட்டது. இன்னும் சொல்ல போனா சொல்லுவாங்க, என்று ஒரு பெண் இரவுல சுதந்திரமா நடக்க முடிகின்றதோ, நகையை போடாம சுதந்திரமா நடக்க முடியுதோ அன்றுதான் இந்தியா சுதந்திரம் பெற்று விட்டது அப்படின்ட்டு இப்படி ஒவ்வொருத்தவங்க சொல்லி கொண்டிருக்காங்க. இப்படி தண்டனைகளுக்கு மேல தண்டனைகள், நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் ஏற்படுத்தினால் நம்முடைய சமுதாயத்துல வந்து இந்த மாதிரி தவறுகள் குறையும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்றாங்க. எதனால இந்த விஷயங்கள்லாம் நம்மளுடைய சமுதாயத்தில் நடைபெற்று கொண்டிருக்கு? இதை குறைக்கிறதுக்கு என்ன வழி? உங்களுடைய அபிப்பிராயங்களை இது ரொம்ப முக்கியமா கருதப்படும் நான் நினைக்கிறேன்.